ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ தமிழ்லைன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, குவைத்தில் வந்து திரும்பியும் வந்து திருட்டுத்தனமாக ஆல்கஹால் வந்து செஞ்சு விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. எதில் வந்துச்சுன்னா குவைத் அப்டேட்டில் வந்துச்சு. ஸோ அது எப்படி என்னங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் போலி குவைத்து குடிமகன் வந்து இன்றைக்கி அரெஸ்டு அப்படிங்கிற மாரிலாம் நியூஸ் வந்திருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நியூஸே அதுதாங்க. போன வருஷம் டிசம்பர் 15 வந்து ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பேன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி குவைத் பிரைம் மினிஸ்டர் அமைச்சரகம் வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. அதே மீறி கெப்தி ஏரியாவில் இந்த சட்டவிரோதமாக மதுபானம் வந்து காய்ச்சி சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஹரா காவல்துறை, அதாவது போலீஸ் இதுக்கு தெரிஞ்சு அவங்க போய் 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி குவைத் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மூலமா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ குவைத்து வரீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த ஆல்கஹால் குடிக்கலாம், அது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைப்பில் வராதிங்க. நீங்கள் வரீங்க அப்படின்னா இங்கே ஆல்கஹாலே கிடையாது, நமக்கு அப்படி ஒன்றே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வாங்க. அப்போ தான் குவைத்தில் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதுனா, ஒரு குவைத்து குடிமகன் போலி குவைத்தி, அதாவது குவைத் குடிமகன் சொல்லிட்டு போலி குவைத்தி வந்து ஒரு 6 பேரை திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்திலே ஒரு 1600 பேர், அவங்க எல்லாருக்குமே வந்து குடியுரிமை ரத்தாயிடுச்சு. ஸோ இதுலேருந்து அமைச்சரகம் என்ன சொல்கிறாங்கன்னா, போலி குவைத்தி வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து சரண்டர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சலுகைகள் வந்து வேறு மாதிரி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ தாங்க அந்த கள்ளச்சாராயம் இது பண்ணது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கான 1 KD வந்து இந்தியாவோட ரேட்டு 299ங்க. அதே எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 298. ஸோ இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு பாருங்கள். நேற்று வந்து இது குவைத் அப்டேட்டில் வந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து இன்னும் அப்டேட் பண்ணலாம். ஸோ நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.